திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். கடந்த முறை நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். தமிழக மக்கள் கடந்த தேர்தலிலே மிகப்பெரிய தவறு. திமுகவை ஆட்சியில் அமர்த்திய தமிழக மக்கள் அடுத்த தேர்தலில் முக்கியமான முடிவு இது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இன்னும் 6 மாதத்திலே தேர்தல். இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவெடுங்கள். இன்றைக்கு நீங்க முடிவெடுக்கணும். யார் வரணும்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்று நீங்கள் எடுக்க வேண்டும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, அவர்கள் சொன்ன அத்துணை வாக்குறுதிகளும் நிறைவேற்றவில்லை. பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த புத்தகம் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டேன். இந்த புத்தகத்தில் இது ஒரு ஆவணம். இதில் திமுக தேர்தலுக்கு முன்பு நமக்கு கொடுத்த வாக்குறுதி, தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அனைத்து துறைகளை சார்ந்த வாக்குறுதிகள். பெண்களுக்கு வாக்குறுதி, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, அத்துணை துறை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தால் 505. இதில் எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றினாங்க? வெறும் 66. 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றார்கள். இது புள்ளி விவரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதுல யாருமே ஏமாற்ற முடியாது. நான் எது ஒரு சொன்னா நான் சும்மா சொல்ல மாட்டேன், குத்துமதிப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆதாரத்துடன் நான் சொல்வேன். இந்த ஆதாரம் இதில் இருக்கிறது. நீங்க எந்த வெப்சைட்ல போலாம், ஆன்லைன்ல போலாம், எல்லாமே இதுல நீங்க படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளைக்கு என்ன சொல்றாரு? நாங்கள் 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். அடுத்த நாள் 95 சொல்றார், அடுத்த நாள் 98 சொல்றார். ஆக எத்தனை விழுக்காடு வாக்குறுதிகள் தெரியுமா திமுக நிறைவேற்றிருக்கின்றார்கள்? வெறும் 13 விழுக்காடு. வெறும் 13 விழுக்காடு. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணனும் எவ்வளவு மார்க் எடுக்கணும்டா? குறைஞ்சது 35. ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க? 13 மார்க் எடுத்திருக்கிறாங்க. இதுல சொல்லுது வெறும் 13 மார்க் ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? முடியாது. அவங்களால முடியாது. கொடுக்க கூடாது. நீங்க அந்த வாக்குறுதி கொடுக்க கூடாது, ஓட்ட போட கூடாது. ஃபெயிலான திமுக, வெறும் 13 மார்க் எடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். செய்றீங்களாமா? உங்களோட அவங்க தான் முக்கியம். என்னுடைய தாய்மார்கள், பெண்கள், நீங்க நினைச்சு பாருங்க. நான் ஏதோ வீம்புக்குன்னு நான் சொல்லல. நான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். இவங்க தான் மறுபடியும் சாராயத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. மறுபடியும் 40-50 ஆண்டுகள் சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை கலைஞர் ஆட்சியில மீண்டும் கொண்டு வந்தாங்க. சாராய கடையை கொண்டு வந்தாங்க. அப்பதுல இருந்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்திட்டாங்க. ஆனா அதை விட மோசமா இப்ப நடக்குது. இதில் தமிழ்நாட்டில் அனைத்து பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், நான் சொன்னதை நீங்க தயவு செய்து கேளுங்க. நான் சொல்றது மிக மிக முக்கியமானது. நான் சொல்றேன், சாராயத்தை விட, மதுவை விட மிக மோசமான ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இன்று இந்த ஆட்சியிலே நிலவுகிறது. என்ன கலாச்சாரம்? கஞ்சா, போதை பொருள், போதை ஊசி, போதை பவுடர், போதை மாத்திரை, போதை எண்ணெய். ஏமா இது போன்று இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இந்த சூழல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கு. காரணம், இதற்கு முழு காரணம் யாருன்னா ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா இது உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம். இது ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், ஒரு டாக்டரா நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் அவங்கள பாதிச்சா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு.
இந்த தப்பை நீங்க கடந்த தேர்தலில் நீங்க செய்தீர்கள். மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். கடந்த 3 தேர்தலிலும் திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 39 கொடுத்தீர்கள். சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஆட்சிக்கு வர வைத்தீர்கள். மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 கொடுத்தீர்கள். 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே, உங்களுக்கு கிடைத்தது என்ன? கஞ்சா, அபின், காக்கேன், ஹெராயின், LSD, மெத்தல் ஆம்பெட்டமின், சாராயம், கள்ளச்சாராயம், சந்துகடை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமைகள், 4 வயசு குழந்தைய விட்டால் மாற்றுறாங்க, 80 வயசு பாட்டியம். யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் தன் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி, பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி, ஐயோ என் பொண்ணு பத்திரமா வருமா, வேலைக்கு அனுப்பி என் பொண்ணு பத்திரமா திரும்புமா, காலேஜுக்கு அனுப்பி ஐயோ எப்போ என் பொண்ணு வரும் பத்திரமா. ஏன்னா அங்க தெருவா கஞ்சா பொட்டலம், காக்கேன், ஹெராயின், பவுடர், ஊசி கீசி எங்க பார்த்தாலும் தாறுமாறா வித்துட்டு இருக்க. இது யார் தெரியுமா விக்கிறா? யார் விக்கிறா? திமுக காரங்க விக்கிறா. இது ஏதோ நான் குருட்டா நான் சொல்லல. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன், அவனை பிடிச்சாங்க 6 மாதத்துக்கு முன்பு. அவன் யாருன்னா திமுகவுடைய அயலக செயலாளர். யாரு? இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. திமுக உடைய அயலக செயலாளர், சாதாரண நிர்வாகி கிடையாது. அவனை பிடிச்சி விசாரணை பண்ணா 3000 கோடிக்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கிறான். 3000 கோடிக்கு. யாரு? திமுக உடைய நிர்வாகி, முக்கிய நிர்வாகி. சினிமாலாம் தயாரிச்சிருக்கிறான். இப்படி இவங்க போதை பொருள் விற்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு? திமுக. அதனாலதான் நான் சொல்றேன். சரி, நம்ம ஊருக்கு வருவோம். திருவண்ணாமலை மாவட்டம், இது எப்பேற்பட்ட மாவட்டம்? இது யாருடைய மண்ணியா? இது சம்பவராயர், காடவராயர், வல்லாள மகாராஜா எல்லாம் இவங்க யாரு? நம்முடைய முன்னோர்கள். இது நம்முடைய மண்ணு. ஆனா இந்த மண்ணுல இப்போ ஒரு குறுநில மன்னர் என்று அவர்களே சொல்லிக்கிறார். யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு. யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு. எத்திராஜுலு வஜ்ரவேலு யாருயா இவரு? எங்கயா பிறந்தாரு இவரு? பக்கத்துல பிறந்தாரு. இந்த மண்ணுக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்காயா? இந்த மண்ணில் நான் தான் ராஜா, நான் தான் மன்னன், நான் தான் குறுநில மன்னன்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. இந்த தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில 8 சட்டமன்ற தொகுதியில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த 8 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? முடியுமா? நிச்சயமா நடக்கும். என் தம்பிகள், என் தங்கைகள் முடிவு செய்து விட்டார்கள். யாரால மாத்த முடியாது. எத்திராஜுலு வஜ்ரவேலு யார் வந்தாலும் சரி. புரியுதமா? யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. நினைச்சு பாரு. எங்க இருந்தோ வந்து நம்ம மண்ணுல நம்ம மக்களை அடிமையாக்கி, சாராயத்தை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, காசை கொடுத்து நம்ம மக்களை அடிமையாக்கி விடுதலை இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த தேர்தலோட உங்களுக்கு விடுதலை நான் பெற்று தருகிறேன். என் தம்பிகளே, என் தங்கைகளே, விவசாய பெருமக்களே, பெண்கள், என்னோட கடமை. இங்க பக்கத்துல வரப்ப பார்த்த நாயுடு மங்கலத்துல நம்ம அடையாளத்தை வைக்க முடியாதான்? யார் அவன்களான்னு சொல்றது? அப்போ என்னையா நடக்குதுங்க? என்னையா நடக்குது? தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா போதை மாத்திரை விற்கிற மாவட்டம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், சென்னை உட்பட. சென்னை தவிர மற்ற 37 மாவட்டத்தில் அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். ரொம்ப மோசமாயிடுச்சு. எதுக்கியா இதுக்கெல்லாம் ஒரு மந்திரி? நீ எதுக்கியா மந்திரியா இருக்கிற இந்த மாவட்டத்தில்? இந்த போலூர் தொகுதி எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு தொழிற்சாலை, இந்த சுகர் மில்ல தவிர வேற எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு, அதுவும் மூடிட்டாரு. அது காசு வரல, நிலுவையில் இருக்கு. ஆக அப்ப எதுக்கியா நீ எல்லாம் மந்திரியா இருக்கிற இந்த மாவட்டத்துக்கு? எதுக்கியா? அதுல வேற இன்னொருத்தர் என்னது? வஜ்ரவேலு கம்பன்.
அடுத்தது இன்னொருத்தவன் தயாரிக்கிறான். விட்டுடுவீங்களா அவங்கள? விட்டுடுவீங்களா? போதையா இவங்க, போதையா? யாரையா இவங்கெல்லாம்? யாரையா இவங்கெல்லாம்? திட்டம் போட்டுட்டு இருக்கானே இவங்கெல்லாம். அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும். முடியுமா? நிச்சயமா முடியும். அது செய்தாக வேண்டும். இது நம்ம மண்ணு. யாரு? நம்ம முன்னோர்கள் சம்பராயன காடவராய வல்லாள மகாராஜா இந்த மகா திருவண்ணாமலை கோயில் அங்க கட்டி கொடுத்தது வல்லாள மகாராஜா. அப்படிப்பட்ட நம்ம மண்ண எத்திராஜுலு வஜ்ரவேலு இவர் மன்னரா நினைச்சிட்டு இருக்கிறார். இவர் தெரியும், தேர்தல் மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வருவார். அதான் தெரியுது. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீ சொல்லலாம். மனசுல எவ்வளவு இருக்கு சொல்லணும்னு இருக்குது. இன்னைக்கு காலையில அங்க போன நந்தன் கால்வாய் திட்டம்னு அங்க போய் பார்த்தேன். அங்க கீரன் ஒரு தடுப்பணைன்னு ஒண்ணு இருக்கு. அங்க கவுட்டி மலையில இருந்து தண்ணி வருது. அந்த ஆத்துல கீரனூர்ல தடுப்பணை கட்டிட்டு அங்க இருந்து ஒரு வாய்க்கால் மூலமா நந்தன் கால்வாய். எவ்வளவு நாள் கோரிக்கை நம்ம மக்கள்? 90 ஆண்டுகள். 1938 39 அப்ப ராசாத்தி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர். அப்பதுல இருந்து கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலனா எதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஆட்சி செய்யறாங்க? எதுக்கியா ஒரு மந்திரி, ஒரு ஆட்சி, ஒரு திமுக, ஒரு கட்சி, ஒரு நிர்வாகம்? கேடுகட்ட ஆட்சியா? கேடுகட்ட ஆட்சி. இதெல்லாம் தூக்கி எறியுங்கள். அந்த ஆட்சியை எறிங்க, தூக்கி எறியுங்கள். ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்தி. இவங்க சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எள்ளளவும் சம்பந்தம் கிடையாதுயா. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா திமுக சமூக நீதியின் விரோதி, சமூக நீதியின் துரோகி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி. இது எங்க வேணா நான் பேசுவையா. நான் விவாதத்துக்கு நான் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் வரமாட்டானுங்க. ஏன்னா அவங்களால பேச முடியாது. எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு. எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகம் வெளியிட்டு நாங்க 5 நாள் ஆகுது. 5 நாள்ல இதை மறுக்கிறதுக்கு யாராவது திமுக காரங்க வாங்கன்னு நான் கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தம் வர முடியாது. எல்லாமே புட்டு வச்சிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் வச்சிருக்கிறேன். யார் ஏமாத்திருக்க? சும்மா நீங்க சொன்னீங்கன்னா அது நம்ம மக்கள் நம்பிடுவாங்களா? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல என் தம்பிகள் தங்கைகள்லாம் போன் வச்சுக்கிறான். டப்பு 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 நடிச்சிட்டு இருக்கிறாங்க. விவரமா இருக்கிறான். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள்.